மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. இந்த இரவு வேளையில், இனிமையான இரவு வேளையில் தமிழக தொழிலாளர் கட்சி நடத்தும் சமூக ஒற்றுமை மற்றும் தொழிலாளர் வாழ்வுரிமை மாநாடு மற்றும் தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களின் தவ புதல்வர், தமிழகத்தின் விடிவெள்ளி, திராவிட அரசின் முடிசூடா மாமன்னர், பாசத்திற்குரிய மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களின் பாராட்டு விழா இன்று சீரும் சிறப்புமாக தமிழக தொழிலாளர் கட்சியின் நிறுவன தலைவர் மாகாளியப்பன் அவர்கள் தலைமையில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு மாநாடு என்றால் எப்பொழுது மகளிர்கள் அதிக அளவு வருகிறார்களோ அப்பொழுது அந்த மாநாடு வெற்றி அடைந்ததாக கருதப்படுகிறது. இந்த மாநாடும் வெற்றி அடைந்துள்ளது. ஏனென்றால் இங்கே ஆயிரக்கணக்கான மகளிர்கள் அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்று நடைபெறும் சமூக ஒற்றுமை மாநாட்டுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்தில் உழைப்பால் உயர்ந்த ஒரு சமூகத்தின் அடையாளமாக விளங்கும் கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் பாசத்திற்குரிய அண்ணன் ஈஸ்வரன் அவர்களே, இளைஞர்களின் எழுச்சி நாயகன், இளைஞர்களின் எதிர்காலம், மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி அண்ணன் அவர்களின் அன்பை பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் பாசத்திற்குரிய அண்ணன் கே.இ. பிரகாஷ் அவர்களே, தமிழக தலைவர் கலைஞர் அவர்களின் காலடி பாதையில் அடிப்பிரலாமல் பயணித்து வரும் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் அந்தியூர் செல்வராஜன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முழு காரணமாக இருந்து ஈரோட்டின் ஒட்டுமொத்த வாக்காளர்களின் தன் அன்பாலும் பாசத்தாலும் கட்டி போட்டு வைத்திருக்கும் ஈரோட்டின் சிற்பி, எளியவர்களின் நம்பிக்கை நாயகன், அனைவரும் எளிதில் அணுகும் எளிமையின் அடையாளம், பாசத்திற்குரிய வீட்டு வசதித்துறை அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அண்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ள காரணமாக இருக்கக்கூடிய கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சியின் போர்ப்படை தளபதியும் பொதுச் செயலாளரின் நிழலாக இருந்து பம்பரமாக களப்பணியாற்றக்கூடிய செயல் வீரர், இளைஞர் மாநில இளைஞரணி செயலாளர் அண்ணன் சூரியமூர்த்தி அவர்களே, மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில கொள்கை பரப்பு இணை செயலாளராகவும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினராகவும் எனது பாசத்திற்குரிய அரசியல் ஆசானாகவும் எனது அன்பு அண்ணனாக விளங்கும் அண்ணன் சந்திரகுமார் அவர்களே, மற்றும் ராஜ்கவுண்ட் அவர்களே, மற்றும் மேடையில் வீட்டுக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழக தொழிலாளர் நலக்கட்சியுடைய அத்துணை நிர்வாகிகளுக்கும் நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சிறப்புமிக்க சமூக நீதி ஒற்றுமை நம்முடைய கொங்கு மண்டலத்தில் இந்த விழா நிச்சயம் இங்குதான் நடத்த முடியும். சமூக நீதி ஒற்றுமை என்றால் கொங்கு மண்டலத்தை தாண்டி தமிழகத்தில் எங்குமே நடத்த முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த கொங்கு மண்டலத்திலே அனைத்து சமுதாய சாதியினரும், கவுண்டர் சமுதாயமாக இருக்கட்டும், நாடார் சமுதாயமாக இருக்கட்டும், அருந்ததி சமுதாயமாக இருக்கட்டும், முதலியார், செட்டியார், வேட்டு கவுண்டர், ஒட்டுமொத்த அத்தனை சமுதாய மக்களும் அண்ணன் தம்பி போல கொங்கு மண்டலத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிக இல்லை. ஏன்னா இங்கு மட்டும்தான் அந்த சகோதர பாசம் அந்த அளவுக்கு கொங்கு மண்டலத்தில் உள்ளார்கள். இதற்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இல்லை, தொன்று தட்டு 250 ஆண்டு காலத்திற்கு முன்னதாக இந்திய முதலாம் சுதந்திர போராட்டத்தில் மாவீரன் தீரன் சின்னமலையுடைய படையில் எங்களுடைய நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த கொங்கு நாட்டு மாவீரன் குணாள நாடார் அவர்களை போர்படை தளபதியாக இருந்து பொல்லான் அவர்கள் அருந்ததி சமுதாய மக்களில் ஒருவராக பொல்லான் அவர்களை வைத்து வேட்டுக்கொண்ட சமுதாயம் மற்ற அத்தனை சமுதாயத்தையும் ஒருங்கிணைத்து இந்த கொங்கு மண்டலத்தில் இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தீரன் சின்னமலை இந்த நேரத்தில் நான் நினைவு கூற விரும்புகின்றேன். என்று சொன்னால் அன்றைய காலகட்டத்திலேயே அத்தனை சமுதாயம் அண்ணன் தம்பி போல் இருந்து இந்த மக்களுக்காக பாடுபட்டுள்ளார்கள். அதே போல இந்த கொங்கு மண்டலத்தில் நம்முடைய ஒட்டுமொத்த அனைத்து சமுதாயமும் ஒற்றுமையாக இருந்து நிச்சயமாக இந்த நம்முடைய ஒட்டுமொத்த சமுதாயம் முன்னேற வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய அத்தனை அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளார்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழகத்தில் அனைத்து சாதியினருக்கும் கல்வி, அரசு வேலை வாய்ப்பு, அரசியல் அங்கீகாரம் இந்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் இதை உறுதிப்படுத்த வேண்டும். இந்த கொங்கு மண்டலத்தில் அனைத்து சாதியினருக்கும்
அரசியல் அதிகாரம் வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு சமுதாயம் முன்னேற வேண்டும் என்றால் அரசியல் அதிகாரம் இல்லாமல் நிச்சயமாக எதுவும் சாத்தியமில்லை. அப்பொழுது இங்கிருக்கின்ற அத்தனை சமுதாயத்திற்கும் இப்பொழுதும் இருக்கிறார்கள். ஆனால் கொங்கு மண்டலத்தில் எங்கள் நாடார் சமுதாயத்திற்கு இதுவரை அரங்கநாயகத்தை தவிர இதுவரை எந்த ஒரு நாடார் வேட்பாளர் நிறுத்தப்படவில்லை. இந்த மாநாட்டின் வாயிலாக தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்களது நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் கோரிக்கையாக வைக்கின்றோம். நாடார் சமுதாயத்திற்கு நிச்சயமாக இந்த கொங்கு மண்டலத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக வேட்பாளர் அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல மீண்டும் ஒரு கோரிக்கையாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்களது நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக கடந்த 4 ஆண்டு காலமாக வெள்ளோட்டிலே மாவீரன் குணாள நாடார் அவர்களுக்கு அரசு விழா வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று தொடர்ந்து வீர வணக்க விழா தமிழகமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதை அண்ணன் அவர்கள் மேடை இருக்கக்கூடியவர்கள் தமிழக முதல்வர் அவர்களுக்கு கவனத்திற்கு எடுத்துச் சென்று இந்த நாளை 14ஆம் தேதி நடக்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் பொல்லான் அவர்களுக்கு எப்படி அரசு அறிவித்து இந்த அத்தனை மக்களையும் அன்பை திமுக அரசு பெற்றதோ அதே போல மாவீரன் குணாள நாடார் அவர்களுக்கு அரசு விழா அறிவித்து கொங்கு மண்டலத்தில் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தினுடைய அன்பையும் ஆதரவையும் நிச்சயமாக பெற வேண்டும். அப்படி ஒருவாள் அறிவித்து விட்டால் ஒட்டுமொத்த கொங்கு மண்டல நாடார் சமுதாயமும் நமது தானிய தலைவர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் நிச்சயமாக நாங்கள் கரங்கோத்து நிற்போம் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இங்கே சிறப்பான முறையில் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கூடிய அத்துணை உள்ளங்களுக்கும் நன்றியாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக